السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த வகையில் ஒரு ஹிஜ்ரி ஆண்டினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் நாம் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தான். அந்த நாட்களிலேயே காலங்களில் சிறந்த காலங்களையும் நேரங்களையும் இடங்களையும் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். அவ்வாறான சிறப்பான நாட்களில் ஒரு சிறந்த நாள்தான் இப்போது நம்மை வந்து அடைந்திருக்கின்ற வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாளாகும். இன்றைய நாளின் சிறப்பம்சங்கள் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாகவே சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். அவற்றில் சிலவற்றை இந்த இடத்திலே உங்களுக்கு நினைவூட்டுவதற்கு நான் விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரியன் உதயமாகும் நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாளாகும் என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை நாளில்தான் மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இதே வெள்ளிக்கிழமை தினத்தில்தான் அவர்கள் சுவர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹுடைய கட்டளையை மீறி ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக கனி தருகின்ற அந்த மரத்தை நெருங்கியதன் காரணமாக, அல்லாஹுடைய சொல்லை மீறியதன் காரணமாக சுவர்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்ட நாளும் இன்றைய வெள்ளிக்கிழமை நாளாகும். 900 ஆண்டுகளுக்கு மேலால் வாழ்ந்து மரணித்த நாளும் இன்றைய வெள்ளிக்கிழமை நாளாகும். வெள்ளிக்கிழமை தினத்தில் அல்லாஹு தஆலா ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான். பிரார்த்தனைகள், எங்களுடைய வேண்டுதல்கள், துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு நேரத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். வெள்ளிக்கிழமை தினத்திலே ஒருவருடைய பிரார்த்தனை தங்கு தடையின்றி, திரையின்றி, தாமதமின்றி கபூல் செய்யப்படுகின்ற, ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நாள் இன்றைய ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆக எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு இன்றைய தினத்திலே நாம் என்ன கேட்க வேண்டும், எதிர்கால வாழ்க்கையிலே நாம் எதனை திட்டமிட வேண்டும் என்பதை திட்டமிட்டு துஆ கேட்பதற்கு இன்றைய தினத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை தினத்தில் சூரா கஹ்ஃபை ஓதிக்கொள்கின்றாரோ அடுத்த ஜும்ஆ வரையான காலப்பகுதிக்குள் அவருடைய சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். வெள்ளிக்கிழமை தினத்தை நீங்கள் அடைந்தால் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஸலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது, எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது. யார் ஒருவர் என் மீது ஒரு ஸலவாத்து சொல்லுவாரோ அவரின் மீது அல்லாஹ் 10 ஸலவாத்துக்கள் சொல்லுகின்றான். ஒரு அடியானுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அவனுடைய பெயரில் அல்லாஹ் நன்மைகளை எழுதுகின்றான். நாளை மறுமை நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த கியாமத்துடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரை ஷஃபாஅத் அன்னாரின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லிய மக்கள் மீது கடமையாகிறது என்பது இன்னும் ஒரு நபிமொழியாகும். இன்றைய வெள்ளிக்கிழமை நாளில் பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரும் குளித்து சுத்தமான நல்ல ஆடைகளை அணிந்து நறுமணம் பூசி நேரகாலத்தோடு ஹதீப் அவர்கள் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் பள்ளிக்கு சென்று 2 ரக்காஅத் தஹிய்யத்துல் மஸ்ஜித், பள்ளி காணிக்கை 2 ரக்காஅத் தொழுதுவிட்டு ஹதீப் அவர்களுடைய ஹுத்பா பிரசங்கத்தை மௌனமாக இருந்து செவிமடுத்து விட்டு ஜும்ஆவுடைய 2 ரக்காஅத் தொழுகையை தொழுதுவிட்டு யார் வருகிறாரோ அவருடைய சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொல்லி இருக்கிறார்கள். ஆக 11 எங்களுடைய பாடசாலை ஜும்ஆவுக்காக நேர காலத்தோடு மூடப்படுகிற போது ஆங்காங்கே விளையாடி கொண்டிருக்காமல், பொன்னான நேரங்களை வீணடித்து விடாமல் நேரகாலத்தோடு வீடுகளுக்கு சென்று நான் ஜும்ஆவுடைய பலன்களை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும்.
நேரகாலத்தோடு வீட்டுக்கு செல்ல முடியாத மாணவர்கள் இருக்கின்ற பள்ளிவாசல்களில், விசேஷமாக நமது பாடசாலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற இந்த பள்ளியிலேயாவது இந்த நன்மைகளை அடைந்து கொள்ளும் முகமாக இந்த அமல்களிலே நாம் பங்கு பற்றி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரஹ்மான் அவனுக்கு விருப்பமான நல்லடியார்களாக நம்மை அங்கீகரிப்பானாக. அவனுக்கு விருப்பமுள்ள அமல்களை செய்வதற்கான ஆசையும் ஈமானை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.